ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் குட்டி டான் ரிஷி மீடியா. அன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பல்லாவரம் மார்க்கெட் சைடு தான் நாங்கள் இன்றைக்கி போயிருந்தோம். சரி, லீவ் வேறு விட்டாங்களா, அதனால நாங்கள் ஃபஸ்ட்டு கோவிலுக்கு போயிட்டு அப்படியே இந்த பல்லாவரம் மார்க்கெட் சைடு வந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பொருள் வச்சுருந்தாங்க. ஒன்று ஒன்று பார்க்கும்போது சூப்பராக வேறு இருந்துச்சா. இப்போ நாங்கள் என்ட்ரன்ஸ் வழியாக போயிட்டு தான் இருக்கோம். அங்கேயே பார்த்திங்கன்னா நிறைய கடையை வச்சு உட்காந்துருந்தாங்க. பாருங்களேன், ஃப்ரூட்ஸு. அடுத்து வரும்போதே நாங்கள் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வந்துட்டோம், ஏன்னா வெயில் தாங்கவே முடியலை. நீங்கள் வரும்போது மட்டும் இந்த வெயிலை பார்த்து வாங்க, ஏன்னா நாங்கள் உச்சி வெயில் வேறு அடிச்சிக்கிட்டே இருந்துச்சா, அதனால் கொஞ்சம் டைம் பார்த்து வந்திங்கன்னா ஓகேவாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நாங்கள் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, இப்போ போயிடலாம் நம்ம. அதுக்கப்புறமா என்னென்னலாம் இருக்குது, ஒரு கேஜெட்ஸ்லாம் இன்னும் உள்ளலாம் இருக்குது. பெட்ஸ் மார்க்கெட் கூட இங்கெல்லாம் இருக்குது பாருங்களேன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேரட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இங்கே. க்ரீன் கலரு, ஒயிட் கலர், இன்னும் போயிட்டே இருக்கலாம். எல்லோ கலரில் கூட இருக்குது. அடுத்து லவ் பேர்ட்ஸ் கூட வச்சுருந்தாங்க அவங்க. பாருங்களேன், நிறைய டைப்ஸ் ஆஃப் கில்லிங் எல்லாம் வச்சுருக்காங்க. இன்னும் இந்த சைட் பார்த்திங்கன்னா பெட்ஸ் மார்க்கெட் இருக்குது. இந்த சைட் பார்த்திங்கன்னா இந்த ஜூஸு, வெஜிடபிள்ஸு, ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம இந்த சைட் போயிடலாம். ஃபஸ்ட்டு பெட் மார்க்கெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கோழிலாம் வச்சுருக்காங்க. வான்கோழி கூட இருந்துச்சாங்க. இதோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளி. அடுத்து கூண்டு கூட விற்றுட்டு இருந்தாங்க அதுக்குன்னு தனியாகவே. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு டாகிஸ்லாம் விற்றுட்டு இருந்தாங்க அங்கே. ஹஸ்கி, அடுத்து வேறு நிறையா இருந்துச்சு. ஒயிட் கலரில் கூட இருந்துச்சு, பிளாக்கு. பாருங்களேன், ஒன்று ஒன்று சூப்பராக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்களா சைடில், இதோ இங்கே கூட ஒருத்தர் வச்சுருக்காரு. பாருங்களேன், சூப்பராக இருக்கும், புசு புசுன்னு இருக்கும். இதுதான் லேப் டாகா. லேபர் டைப் வச்சுருக்காங்க. அடுத்து ஹஸ்கி கூட வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களா, ஹஸ்கி அங்கே இருக்குது. அடுத்து பொமேரியன் கூட வச்சுருந்தாங்க அங்கே. ஹஸ்கி நாய் அங்கே இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, ஹஸ்கி நாய் அங்கே தான் இருக்குது. நிறைய டாக்ஸ் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கேட்ஸு கூட இருந்துச்சு அங்கே. பாருங்களேன், ஒன்று ஒன்று மேலே அப்படியே உக்காந்துட்டே இருக்குது. சூப்பராகவும் இருந்துச்சு. என்னை தூக்கிட்டு போகிற மாதிரி அப்படியே பார்க்குது நம்மளை. இங்கே முயல் குட்டி கூட நிறைய வச்சுருக்காங்க. அதுக்குன்னு தனியாக கூண்டு கூட விற்றுட்டு இருந்தாங்க அங்கே. ஒன்று ஒன்று பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அப்படியே எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடலாம் அப்படி ஒரு தாட் எனக்கு மைண்டில் இருந்துச்சு. அதில் இந்த நாய் பாருங்களேன், ஆன்னு வாயை திறந்துட்டே இருக்குது. அடுத்து இப்போ பாருங்களேன், குதிச்சு குதிச்சு ஒன்று ஓடி வருது பிளாக் கலரில். எல்லாம் அப்படியே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த இடமே. எல்லாம் கீன்னு சத்தம் போட்டுக்கிட்டு, ஆனால் சூப்பராக தான் இருந்துச்சு அந்த சவுண்ட்ஸ் எல்லாம். பாருங்க, எல்லாம் தூங்கிட்டு இருக்கு கீழே. கொஞ்சம் மட்டும் மேலே அப்படியே வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்னை தூக்கிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி அந்த பெட்ஸ் எல்லாம் சொல்கிற மாதிரியே இருந்துச்சு எனக்கு. பாருங்களேன், சூப்பராக இருக்கும் ஒன்று ஒன்றும். மோஸ்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னா கோழி, அடுத்து இந்த பேரட்ஸு அதெல்லாம் தான் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பெட் மார்க்கெட் வந்து முடிஞ்சிடுச்சு. அடுத்து இந்த சைட் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வெஜிடபிள்ஸு, ஜூஸு, ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. இங்கே கிட்ட கேஜெட்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. ரேட்டு கூட அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. நீங்கள் போய் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன், சூப்பராக தான் இருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸு. அப்படியே ஒன்று ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே வரேன். அந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் வரைக்கும் வச்சுருந்தாங்க. நாங்கள் ஒரு அளவுக்கு தான் போனோம். அதுக்கப்புறம் வெயில் ரொம்ப அதிகமாகிடுச்சனால அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் மட்டும் டைமை பார்த்து வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நாங்கள் நொந்து நூடுல்ஸ் மாதிரி ஆகிட்டோம். அதனால் டைமை கீப் பண்ணி வாங்க, சரிங்களா? ஓகே, பார்க்கலாம் எல்லாம் சூப்பராக தான் இருக்குது. ஆனால் நடக்க தான் முடியாது, அவ்வளோ ரஷ்ஷாக வேறு இருந்துச்சா. அதனால நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டோம் நாங்களாம். இவங்ககிட்ட குஷன்ஸு, பில்லோஸ் எல்லாம் அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்லாம் விற்றுட்டு இருந்தாங்க.
அடுத்து ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. அடுத்து கிச்சன்ஸ்க்கு தேவையான பொருட்கள், அடுத்து வேறு என்ன பொருட்கள்லாம் நிறையா வச்சுருக்காங்க. டேட்டூ கூட போட்டுட்டு இருந்தாங்க. பாருங்களேன், டேட்டூ இப்போ போட்டுட்ருக்காங்க, காமிக்கிறேன். பார்த்தீங்களா, டேட்டூ குட்டிகிட்டு இருக்காங்க அந்த ஆண்டி. இப்போ நம்ம கூலிங் கிளாஸ் கூட விற்றுட்டு இருந்தாங்க அங்கே. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா பேக் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பேக் அது இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்துடும். எல்லாம் கிச்சன்ஸ்க்கு தேவையானது எல்லா பொருட்களும் வச்சுருக்காங்க இவங்க. பார்த்தீங்களா, கூட்டம் ரஷ்ஷாக இருக்குது. இந்த ஃப்ரைடே மட்டும்தான் இந்த மார்க்கெட் திறந்து இருக்குமா, மற்ற நாள்லாம் ஓப்பனில் இருக்காதான். ஃப்ரைடே மட்டும்தான் ஓப்பனில் இருக்குமா இந்த மார்க்கெட்டு. நாங்கள் இன்னும் நடந்துக்கிட்டே போயிட்டே இருந்தோம். நடந்து ரொம்ப தூரம் வரைக்கும் போட்டிருக்காங்க இந்த மார்க்கெட்டை. திருவிழா கடை எப்படி போட்டிருப்பாங்க அதே மாதிரி தான் இவங்களும் வச்சுருக்காங்க. அவ்வளோ தூரம் அவ்வளோ கடை வச்சுருந்தாங்க. உங்ககிட்ட சைக்கிள் கூட வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த காலத்தில் யூஸ் பண்ண காயின்ஸு, அடுத்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண டெலிஃபோன்ஸு இவங்க கிட்டலாம் இருந்துச்சு. பாருங்களேன், காயின்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் எப்படி இருக்குன்னு. காயின்ஸ் கூட விற்றுட்டு இருந்தாங்க இவங்கெல்லாம். அடுத்து இந்த சைட் பார்த்தீங்கன்னா அந்த கடைங்க, ஸ்லிப்பர்ஸ் கடை எல்லாம் இருந்துச்சு. மருதாணிக்கு ஏதோ அச்சு வைப்பாங்களா, அது கூட வச்சுருந்தாங்க இவங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டங்குன்னு தட்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் போயிட்டே இருக்கும் இந்த மார்க்கெட்டு. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பேக் ரேட்டெல்லாம் அஃபோர்டபுள் ப்ரைஸஸ் தான். 250, 200 அந்த மாதிரி தான் ரேஞ்செலாம் வச்சுருந்தாங்க. ஆனால் பேக்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. மோஸ்ட்லி கேர்ள்ஸுக்கெலாம் இந்த மாதிரி டைப்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு இடமும் சூப்பராகவும் இருக்கும். பாருங்களேன், ஒரு பேக் கலரும் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பொருள் வாங்கினா அங்கங்கே போயிட்டு வரணும். எல்லா பொருளும் இங்கே விற்கும். அதனால நீங்கள் இங்கே வந்து வாங்கினீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டங்குன்னு தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரும்.